வணக்கம். இன்னைக்கு நான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன டவுன் ட்ரெஞ்ச் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைனுக்கு என்னன்னா, ஹைவேல போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நிக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ண காட்டியுமே ஒரு மர்ம நபர் என்ன பண்றாருன்னா, அந்த கார் இருக்கிற எல்லாருமே போட்டு தலை பாக்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைಗೆ. இந்த படத்துல மொத்தம் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா படத்துல பரபரப்பும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புமே வந்து பாத்தீங்கன்னா படத்தை தூக்கி கொடுத்திருக்கு. என்ன கேது அப்படின்றத இந்த படத்தோட கதையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ரசிகன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு காரை தான் காட்டுறாங்க. அப்படி அந்த கார் போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட டயர் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது. இதனால அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து நட்ரோட்டு அப்படியே நிக்குது. சரின்ட்டு அந்த காருக்குள்ள இருக்க 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து பாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் பெண்கள், 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள். இந்த கார் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ அப்புறம் அவர் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுக்கு மட்டும்தான் சொந்தம். மீதி இருக்கிற 4 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபாரின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. யாராச்சும் லாங் டிரைவ் போறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா பணம் ஷேர் பண்ணி அவங்க போற ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி வந்தவங்க தான் மீதி இருக்கிற 4 பேரு. ரோட்ல இறங்கிட்டு யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கண்ணு கட்டின தூரம் எந்த ஒரு வண்டியுமே வர மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க போன்ல சுத்தமா சிக்னலும் கிடைக்கல. ஆனா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனா சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போட்டோ எடுத்து இந்த மாதிரி நாங்க ஹைவேல பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு விட்டுட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்களுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேரம் தான் போதே தவிர எதிர்பார்த்த மாதிரி யாரும் பந்த மாதிரி தெரியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, நம்மளே காரோட டயரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா டயர் சேஞ்ச் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ ஒரு கருப்பா இருக்கிற நபர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ரெடி பண்ணிட்டே இரு, எனக்கு சுச்சு வருது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காட்டு பக்கம் போறாரு. அவரு போன அடுத்தது மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா காருக்கு பின்பக்கம், அதாவது பஞ்சரான டயருக்கு பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த டயர் மாத்திட்டு இருக்காருல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் மாத்துறப்ப ஒரு விஷயம் தென்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தா கார்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட தோட்டா இருக்கிறத பார்த்துட்டு, அப்ப வேணுனே யாரோ ஒருத்தவங்க தான் இந்த காரை வந்து பாத்தீங்கன்னா சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி ஒரு நினைக்கிறப்ப ஒரு சின்ன சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்புறம் எல்லாருமே எட்டி பாக்குறப்ப மாத்திட்டு இருந்த வீல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த ஹைவேல போற மாதிரி தெரியுது. ஐயோ விட்டுட்டான் போல இருக்கு, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா பின்னாடியே போறாரு. அப்ப ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணு என்ன பண்றானா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே போறா. போய் பார்த்தா அந்த டயரை மாத்திட்டு இருந்தாருல, அவரு கொடூரமா இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு அலறா. உடனே அங்க இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க காட்டியும் இந்த பொண்ணோட கையில வந்து பார்த்தா ரத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணோட கண்ணியுமே சுட்டுட்டான் போல இருக்கு. கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் யூஸ் பண்றான் போல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோட சத்தம் யாருக்குமே கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை என்ன காப்பாத்துங்க அப்படின்ற காட்டியுமே இந்த பொண்ணு இன்னொரு கண்ணில சுட்டு அந்த இடத்துல கொண்டுட்டான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ இங்க இருக்கிற ஏதோ ஒரு மரத்துல இருந்தா உட்கார்ந்து சுட்டுட்டு இருக்கான். சோ நம்ம இந்த இடத்துல இருக்க வேணா, போய் எல்லாரும் பதுங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு பின்னாடி போய் பதுங்குறாங்க. அப்படி போறப்ப ஹீரோட தோள்பட்டையில வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா அடிபட்டுட்டு, அது மட்டும் இல்லாம உச்சா போனார்ல அந்த கருப்பினத்தவரு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு வெட்டப்பட்ட மரத்துக்கு பின்னாடி போய் பதுங்கிட்டாரு. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சரியா மாட்டிக்கிட்டோம், இனிமேட்டு தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த கில்லர் என்ன பண்றாரு, துப்பாக்கியை வேகமா சுற்றாரு போல இருக்க அந்த சைலன்சரை கைட்டிட்டு, ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்க காருக்கு பேக் சைடே வந்து பார்த்தா துப்பாக்கியோட தோட்டா வருது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் சைலன்சரை கைட்டிட்டான். சைலன்சர் போட்டிருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தோட்டாவோட வேகம் குறையும், அதுவே கைட்டிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வேகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த கருப்பு ஜெர்கின் போட்டிருக்கால அவ சொல்றா. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவன் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணோட குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வெடிகுண்டு அப்படின்ட்டு சம்பந்தப்பட்ட குடும்பம் தானா. அதனால இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா சிக்னல் கிடைக்கவே கிடைக்கல. இதனால போலீஸ்க்கு கால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்து ஒரு 3 ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்குது, அங்க போயிட்டானா நம்ம கண்டிப்பா கால் பண்ணலாம் அப்படின்றப்ப அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா, உன் போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி ஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனை கட்டி வாய்ஸ் ரேஞ்ச் ஆன் பண்ணிட்டு இங்க இருந்து 3 மீட்டர் தள்ளி 91க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனை வெடிச்சு செதறுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கில்லர் அந்த போனையும் போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயத்துல உட்காந்துருக்காங்க. இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்ப அந்த போன் ஐடியா கொடுத்தால அந்த பொண்ணு ஒரு ஐடியா சொல்றா. நம்ம எதுக்கு 4 திசையிலும் போடக்கூடாது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சுட முடியாது,
நம்ம கொஞ்சம் தூரம் கழிச்சு போன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது கிரண் என்ன சொல்றான்னா, நீ என்ன பைத்தியமா, வேகமா வந்துட்டு இருந்த காரோட டயரை பார்த்து கரெக்டா சுட தெரிஞ்சவனுக்கு நம்மள சுடுறது எவ்வளவு ஈஸி தெரியுமா, நம்மள ஈஸியா போட்டு தள்ளுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு சூப்பரான ஐடியா சொல்றான். இப்ப கார் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு, அதை ஆன் பண்ணி நான் கீரை போடுறேன், கீரை போட்டோம்னா நம்ம பின்ன பக்கமா தள்ளிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு கிரண் என்ன சொல்றான்னா, நீ சொன்னது கரெக்ட் தான், இப்ப கார் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு, அதை நீ ஆன் பண்ணணும், அடுத்து நியூட்ரல் கீரை போடணும், அப்படி போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து மூவ் ஆகும். ஆனா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ல இருக்கிறோம் அப்படின்றதுனால கார் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தை நோக்கி தான் போகும், நமக்கு பேக் சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா டவர் தேவைப்படுது. அதனால நமக்கு என்ன பண்றோம்னா பின்னாடி எப்படியாச்சும் காரை தள்ளணும், நீ அதை எடுத்துட்டு டக்குனு கீழே வந்துட்டீங்கன்னா நீயும் சேர்ந்து காரை தள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, செம்ம ரிஸ்கான வேலை தான், பட் நான் கண்டிப்பா செய்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா காருக்குள்ள போயிட்டு சாவியை போடுறாரு. இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்கின் போட்டிருக்க ஹீரோன் என்ன பண்றா, கில்லரை வந்து திசை திருப்பத்துக்காக அவ கூட்டு ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி செட் பண்றா. அது மட்டும் இல்லாம இந்த போன் ஐடியா கொடுத்த அந்த பொண்ணும் அந்த கருப்பினத்தோட என்ன பண்றாங்கன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இவன் எந்த இடத்துல இருந்து சுடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போனுமே ஹீரோ என்ன பண்றான்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் கண்ணை மெடிக்க சொல்றான். இதனால கீழே திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து விழுந்துட்டான். அதுக்கு அடுத்து அந்த வீடியோ செக் பண்ணி பாக்குறப்ப அவன் அங்க இருக்கிற ஒரு மரத்துல புச்சில இருந்து சுடுறான் அப்படின்ற மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா ஏன் சுடுறான், எதுக்கு சுடுறான் அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். நீங்க பயப்படாதீங்க, நான் தான் இதை ஆரம்பிச்சேன், கண்டிப்பா முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு இரும்பு ராடு எடுத்து கட்டிட்டு நேரா என்ன பண்றான்னா அந்த காருக்குள்ள போய் உட்கார்றான். அப்ப அந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா மெனிக்கு சுட்டுட்டு இருக்கான். காரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆன் பண்ணி கீரை எடுத்து விட்டுட்டான். இங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களும் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கையில அடிபட்டு டக்குன்னு வெளில வந்து வந்துட்டான். இருந்தாலும் ஹீரோ என்ன பண்றானா எப்படியாச்சும் இந்த காரை தள்ளுன்னு சொல்லி முயற்சி பண்ண அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியா கொடுத்தாலும் அந்த பொண்ணோட கையில வந்து பாத்தீங்கன்னா காரு கீழ்ச்சிருச்சு. இருந்தாலும் ஹீரோ எப்படியோ போயிட்டு அந்த காரை பேக் சைட தள்ளுறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வீல் வந்து செக் ஆகி அப்படியே நின்னுட்டு, ஏன்னா அவங்க சரியா முடுக்கல போல இருக்கு, இதுக்கு மேல கார் நகராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கப்ப அந்த அடிப்பட்ட பொண்ணு என்ன பண்றானா தன்னந்தனியா மாட்டிக்கிட்டா. அவன் லைட்டா கேப்பு கிடைச்சாலும் போட்டு தள்ளுறான். ஆனா இந்த பொண்ணு பக்காவா இருக்கா, ஆனா சுடவே இல்ல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவன் துப்பாக்கி லோட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, இதுதான் கரெக்டான நேரம், இந்த பக்கம் பந்துரு பந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வரல. ஆனா அதுக்கு பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பினத்தோட கரல அப்புறு ஓடி வராரு. பட் அவன் காலே சுட்டுட்டான். சுட்டவன் ஒருடைய கொலை பண்ண மாட்டான், அவங்க கால சுட்டுட்டு அவங்கள படுக்க போட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரா. பட் இந்த பொண்ணை எதுவுமே செய்யல. அவன் வந்து பாத்தீங்கன்னா பலியில துடிச்சிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஹீரோக்கு வர செம்மையா அடிபட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோன் என்ன பண்றானா, இவன் இடுப்புல இருக்கிற பெல்ட் எடுத்து எப்படியாச்சும் கால்ல கட்டிக்க, ஏன்னா பிளட் அதிகமா போச்சுன்னா நீ இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வர அடிபட்டு இருக்காச்சு. அவரு கத்துறாரு. அப்புறம் அவரு ஒரு ஹேமரை எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் வச்சு தீயை முண்டாக்கி ரொம்ப சூடுபடுத்தி அவன் காயத்துல வச்சு ஒத்தரம் கொடுக்கறான். சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நேரங்கள் போயிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன பண்றனே தெரியல. அப்ப இங்க எல்லாருக்குமே தனித்தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கருப்பினத்தோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை கொடுக்குறாங்க. பட் அவர் எடுக்க காட்டியுமே அவரை சுட்டு கொலை பண்ண பாக்குறான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இறந்து போனவங்களோட டெட் பாடி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கழுகு காக்காலாம் தின்னுட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கை வந்து வர பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்காரு. எனக்கு ஏன்டா பொழைக்க விட்டா, எனக்கு குனுரா குனுரா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றானா, இதுக்கு மேல என்னால உருவாட முடியாது, ஏன்னா எனக்கு பாதி உயிர் போயிட்டு இருக்கு, நான் லவ் பண்ற பொண்ணு சேர்த்துட்டா, இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கான். பட் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா அவனை சுடவும் இல்ல, எதுவுமே பண்ணவே இல்ல. நேரா போறான், இறந்து போன காதலி கிட்ட போயிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்து அவ முகத்தை துணியால போத்துறான். அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு கார் வருது. இதை பார்த்துட்டு தான் அவனுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. இதனால அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் நம்ம தப்பிக்க போறோம், ஒரு கார் வருது கார் வருதுன்னு சொல்றான். இப்பதாங்க இந்த சைக்கோட முழு புத்தியை காட்டுறாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ போறான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட நேரத்துல துப்பாக்கி விட்டு அவனை போட்டு தள்ளுறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு அடுத்தது அந்த காரை வந்து பாத்தீங்கன்னா யார் ஓட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருக்கு, ஒரு அம்மா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களோட சின்ன பொண்ணு அப்புறம் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல வரும்போது அந்த காரை பார்த்துட்டு அங்க இறந்து போனவங்களெல்லாம் பார்த்து ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதத்தத்தோட வந்துட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா அந்த கார்ல ஓட்டிட்டு இருக்க அந்த பொண்ணோட கை வந்து பாத்தீங்கன்னா செதறுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட கையை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிட்டான் போல இருக்கு. அப்படியே கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட் அடிச்சு பொத்துன்னு விழுது. அப்ப வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து அந்த கார் ஓட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தான் வராங்க. இங்க இருக்கிற ஹீரோனும் அவ ஃப்ரெண்டும் வந்து பார்த்தா பராதீங்க பராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பொண்ணு கேட்காம பெல்ல வரா, பட்டுன்னு அவளை அடிச்சு கொண்டுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட கணவர் போறாரு. அவரை பார்த்துட்டு நீங்க பராதீங்க பராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒருத்தன் இருக்கான் சுற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவருக்கு வந்து பார்த்தா புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்திட்டு எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவர் போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. எப்படியாச்சும் அவனை
கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ பார்த்துட்டு இருக்கான். பட் அவரால் லைட்டா கூட தலை தெரியல அப்படின்றதுனால அந்த காரோட ஃபியூல் இன்ஜினை சொல்றான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, எங்க அங்க நிக்காதீங்க பந்துருங்க பந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் அவளை பிடிச்சி இன்னும் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, அவ அங்க இருந்து போலீஸ்க்கு கால் பண்றதா நல்லது, நம்ம உயிரோட போணுமா பேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கா. பட் அந்த இடத்துல இன்ஜின் வெடிச்சு அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. அவர் போலீஸ்க்கு கால் பண்ணாரா பண்ணல அப்படின்றது எதுவுமே தெரியல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு. சரி அந்த குழந்தையாச்சும் விட்டுருவான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அந்த குழந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தலையில சுட்டு கொலை பண்ணிட்டான். இப்போ இந்த இடத்துல ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிட்டு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது, சூசைட் பண்ணி செத்துலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க இருக்கிற டைகரு பஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து கொளுத்தி விடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகை மூட்டை உருவாகுது. இதை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த கில்லரும் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி மூலமா பாத்துட்டு இருக்காரு. இவங்க தப்பிக்கலாம்னு சொல்லி போறப்ப அந்த இடத்துல போலீஸ் வராங்க. ஆமா இறந்து போன அந்த கார் ஓட்டிட்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு போல இருக்கு. 4 போலீஸ் வராங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்காங்க, 2 பேர் காருக்கு மேல உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அந்த கில்லர் அந்த கார்ல அந்த போலீஸையும் போட்டு சுடுறாரு. மேல இருக்க போலீஸ் கீழே விடுறாங்க, அதுலயும் ஒருத்தர் சுடுறாரு. அதுக்கடுத்த ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புகை மூட்டத்தை பயன்படுத்தி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா நான் பரமாட்டேன் அப்படின்றா. நீ பராட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப தூரம் போயிட்டா. நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்படுறான். அந்த கேப்ல அந்த கில்லர் அவளையும் போட்டு தள்ளிட்டா. இந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்றான்னா டக்குனு அந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு அப்ப அந்த மரத்துல தான் இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லப்ப மீதி இருக்கிற 2 போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்தை பார்த்து சுடு சுடுன்னு சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்து வந்து பார்த்தா அவன் இறந்துட்டான் இல்ல தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஏன்னா இவங்க சுடுற துப்பாக்கி எல்லாமே அங்க போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் துப்பாக்கி ரீலோட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த கேப்ல போலீஸ்காரங்க அடுத்து ரீலோட் பண்றப்ப டக்குன்னு இவன் சொல்றான் அந்த 2 போலீஸ்காரங்களும் இறந்து போயிட்டாங்க. இதனால கோபப்பட்ட அந்த பொண்ணு என்ன பண்றான்னா டக்குன்னு இந்த காரை எடுத்துட்டு நேரா அந்த சைக்கோ இருக்கிற மரத்துல போய் வேகமா மோத போறா. ஆனா இவன் சுடுறான். பட் அதையும் தாண்டி இந்த பொண்ணு என்ன பண்றான்னா நேரா போயிட்டு அந்த கார்ல மோதிட்டா. மோதும் போது அவன் அந்த இடத்துல இருந்து பொத்துன்னு தொங்குறான். தான் உடம்ப கயிறால கட்டியிருப்பான் போல இருக்கு. அவனை பார்த்ததுமே இவன் என்ன பண்றானா அவன் கீழே போட்ட துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டுன்னு சுட்டு கொல்றா. டக்குன்னு அவன் கீழே விழும்போது இதுக்கு மேல இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க கட்டை எடுத்து மட்டார் மட்டார் மட்டார்னு போட்டு அவனை அடிச்சு கொலை பண்றான். அப்படி கொலை பண்ணிட்டு அந்த துப்பாக்கியை பாக்குறப்ப அதுல இருக்கிற ஹேண்டில வந்து பார்த்தா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 60 வரைக்குமே போட்டிருக்கு. அதாவது என்னன்னா இந்த பக்கம் வந்து 60 பேர் கிட்டத்தட்ட இவன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. இதுக்கு மேலே இவெல்லாம் பாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுறன்னு சொல்லிட்டு தெரியாதனமா தானே சுட்டு இந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இல்ல நான் தெரிஞ்சதான் கேட்கிறேன், அவன் தான் இறந்து போயிட்டானே, இறந்து போனானே எதுக்கு நீ போட்டு இன்னும் சுட்டுட்டு இருக்க, நீ தான் போச்ச, நீ தப்பிச்சு போயிருக்கலாமேமா அப்படின்னு சொல்லித்தான் படம் பாக்குறப்ப நமக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.